இன்றைக்கி ஒரு பார்சல் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆனால் அந்த பார்சல் ஆல்ரெடி அன்பேக் ஆகிடுச்சு. ரீசெண்டாக என்னோடய பேபிக்காக ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு ப்ராடக்ட் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். டெலிவரி பண்ணும்போதே அந்த அண்ணன் ஓப்பன் பண்ணி இந்த ப்ராடக்ட் தான் ஆர்டர் போட்டிருந்தேன்னா இந்த சைஸாக எல்லாம் கரெக்டாக செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் கையிலே கொடுத்தாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி இது உள்ளார என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். சைடை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க நிறைய பேர் என்ன ப்ராண்டு அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய பேபிக்காக டயப்பர் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், என்னோடய பேபிக்கு வந்து நான் டெடி பிராண்டில் மட்டும்தான் டயப்பர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், வேறு எதையும் யூஸ் பண்ணதில்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ரீசெண்டாக சிஸ்டர் வீட்டுக்கு போனப்போ இந்த ப்ராண்டு யூஸ் பண்ணியிருந்தேன், நல்லா இருந்தது. இதில் விட்னஸ் இண்டிகேட்டர் கூட இருக்குது. சரி, அதனால் இதே ஆர்டர் போட்டு பார்ப்போம் இந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா, அனிமணி பிராண்ட்லேருந்து தான் ஆர்டர் போட்டிருந்தேன். இதில் மொத்தம் 62 பீசஸ் வரும். சைஸ் வந்து எல் சைஸ் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். இதில் விட்னஸ் இண்டிகேட்டரும் இருக்குது. அதனால் ஃபுல்லாகிடுச்சுன்னா நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்திங்களா, பபுள் ஷீட் கூட இருக்குது. 12 ஹவர் லீக்கேஜ் ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. 3D லீக்கேஜ் ப்ரூஃபும் இருக்குது. இப்போது இந்த ப்ராடக்ட் எது எதில் அவைலபிளாக இருக்குதுன்னு காட்டுறேன் வாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டிருந்தேன். அதுவும் இல்லாமல் இது அமேசான், மீஷோ, ஃபர்ஸ்ட்க்ரை அண்ட் ஜியோ மார்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். உண்மையிலே இது சாஃப்டாக தான் இருக்குது. ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனால் எந்த ஒரு டயப்பர் நீங்கள் பேபிக்கு யூஸ் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக வந்து 3 ஹவர்ஸ் ஒன்று சேஞ்ச் பண்ணிடுங்க. டயப்பர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டயப்பர் போட்டு விடுங்க. டயப்பர் போட்டு முடித்ததுக்கப்புறம் அதை வந்து ரிமூவ் பண்ணுறப்ப நல்லா வைப்ஸை வச்சு க்ளீன் பண்ணிடுங்க. ஏன்னா ஈர துணி இருந்தால் கூட வச்சு க்ளீன் பண்ணி விட்டுடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணுறேன். உள்ளார இப்படி தான் இருக்குது பாருங்கள். எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். உண்மையாக நல்லா சாஃப்டாகவே இருக்குது. பார்த்திங்களா, இது ஃப்ரண்ட்டில் வந்து விட்னஸ் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், தெரியுதா? இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.